இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் பெருமாளின் அருளால நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் பெருமாளை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மனதாரை நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் பெருமாளின் அருளால உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். பெருமாளுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஆலயம் ரொம்பவே சிறப்புங்க. இன்னைக்கு வரைக்கும் இதனுடைய அதிசயத்தை யாராலும் பார்த்தீங்கன்னா விளக்க முடியல. நாச்சியார் கோவிலில் கல்கருடு சேவையின் போது கருடரின் எடை பார்த்தீங்கன்னா ஏன் கூடுதுன்னு தெரியுமாங்க? தெரிஞ்சுக்கலாமா? ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அளவு எடை சுமாரான அளவாக இருந்தாலும் செல்ல செல்ல அதனின் எடை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகரித்துட்டே போகுது. மீண்டும் கோவிலுக்குள்ள வரும்போது பழைய எடைக்கு திரும்பக்கூடிய இந்த கருடரின் சிலையில் இருக்கக்கூடிய அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கோவில்களை பற்றியும் கோவிலில் வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாளுக்கு 108 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதில் நாச்சியார் கோவில் ரொம்பவே சிறப்பான ஒரு ஆலயங்க. இங்கு மட்டுமே கல்லாலான கருடர் உற்சவத்தின் போது பயன்படுத்துகிறாங்க. ஏன்னு தெரிஞ்சுக்கலாங்க. வருடத்திற்கு 2 முறை மட்டுமே இந்த சன்னதியை விட்டு வெளியே வரக்கூடிய இந்த கல் கருடரின் எடை சன்னதியை விட்டு வெளியே வரும்போது படிப்படியாக அதிகரிப்பதும் பிறகு சன்னதிக்குள்ள மீண்டும் திரும்பும்போது படிப்படியாக குறைவதோ இன்று வரை நடக்கக்கூடிய அதிசயமாக இருக்கு. இந்த தெய்வீக அதிசய நிகழ்விற்கு என்ன காரணம்னு நீங்கள் கேட்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வைணவ திருத்தலங்களில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சிறப்புங்க. பக்தர்களின் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வருகை தரக்கூடிய ஒரு கோவில்னா கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் அருள்மிகு சீனிவாச பெருமாளுடைய திருக்கோவில் தாங்க. இந்த திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய கல்கருட சேவை பற்றினா உலக முழுவதிலும் இருந்து பக்தர்களை ஈர்க்கும் அபூர்வ வைபவமாக வருடத்தில் 2 முறை நடத்தப்படுது. உற்சவத்தின் போது கல்கருடனின் எடை படிப்படியாக அதிகரிப்பதும் மீண்டும் குறைவதோ பக்தர்களின் மெய்சிலிருக்கும் வைக்கும் விதமாக இங்கு தெய்வீக அதிசயமாக பார்க்கப்படுதுங்க. இந்த அற்புதத்தின் பின்னால் இருக்கக்கூடிய புராண வரலாறும் தெய்வீக ரகசியத்தின் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, முந்தைய காலத்தில் மேதாவி மகரிஷியும் மகாலட்சுமி மகளாக பெற வேண்டுன்னு விருப்பத்தோடு கடுமையாக தவம் இருந்திருக்காரு. அவருடைய பக்தியாக மகிழ்ந்த மகாலட்சுமி தேவியும் பஞ்சுள மரத்தின் அடியில் குழந்தையாக அவதரித்து மகரிஷியின் மகளாக வளர்ந்து வந்தார். அந்த தெய்வீக மகளுக்கு வஞ்சுளவள்ளின்னு பெயரும் வைத்தார். உரிய காலம் வந்தபோது மகாவிஷ்ணு சீனிவாச பெருமாள் திருக்கோலத்தில் பூலோகத்திற்கு வஞ்சுளவள்ளி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தெய்வீக திருமணமே இன்றும் நாச்சியார் கோவிலில் ஆண்டுதோறும் ரொம்ப வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க. இந்த தெய்வீக திருமணம் சிறப்பாக நடத்தக்கூடிய கருடாழ்வார் அளவற்ற சேவை செய்ததாக தல புராணமும் சொல்லுது. அவருடைய பக்தியையும் கைங்கரியத்தையும் போற்றும் வகையில் தான் நாச்சியார் கோவிலில் கருடாழ்வாருக்கு தனி சன்னதி அமைத்திருக்காங்க. இது வைணவ திருத்தலங்களை அரிதான ஒரு சிறப்பாக இந்த ஆலயத்தில் மட்டும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த நாச்சியார் கோவிலில் ரொம்பவே சிறப்பு என்னன்னா, கல்கருட சேவையின் பெரும்பாலான கோவில்களில் மரத்தால் செய்யப்பட்ட கருட வாகனங்களை தான் பெருமாள் எழுந்தருள்வார். ஆனால் இங்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் வடிக்கப்பட்ட கருட வாகனத்தில் சீனிவாச பெருமாள் பக்தர்கள் அருள்பளிக்கிறாரு. இதை தான் கல்கருட சேவைன்னு உலக அபூர்வமான தெய்வீக நிகழ்வாக இங்கு போற்றி பார்த்திங்கன்னா வழிபடுறாங்க. ஏன் இந்த எடை கூடுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கல்கருட சேவையினுடைய உற்சவம் தொடங்கும் போதே கருவறையில் இருக்கக்கூடிய கல்கருட தூக்கிச்சில்ல முதல்ல 4 பேர் மட்டும் போதுமானதாக இருக்குமா. ஆனால் கருவறையை விட்டு வெளியில் வரும்போது அவருடைய எடை படிப்படியாக அதிகரித்து தொடங்குது. அதனால் 4 பேர், 8 பேர், 16 பேர், 32 பேர், 64 பேர்னு படிப்படியாக இறுதியில் இந்த கருடரை சேவை தூக்க 128 பேர் பார்த்தீங்கன்னா சேர்ந்து தூக்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்படுதுங்க. இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னில நடத்துகிறாங்க. அதே போல் உற்சவம் முடிந்து பெருமாள் மீண்டும் கருவறைக்குள்ளே எழுந்தருளும் போது
128 பேர் சொன்னல. தூக்கப்படக்கூடிய கருடனின் எடை மீண்டும் குறைஞ்சி 64, 32, 16, 8, 4ன்னு பேர்னு எளிதாக கருவறையுள்ள அமர்த்துறாங்க. இன்றளவு இந்த அதிசயம் பக்தர்களின் வியப்பில் ஆழ்த்தி வருது. அது மட்டும் இல்லை, இந்த நாச்சியார் கோவிலில் தாயாருக்கே முதல் மரியாதை கொடுக்கப்படுதுங்க. எல்லா உற்சவங்களிலும் முதல்ல மஞ்சுளவள்ளி நாச்சியார் அன்னப்பறவை வாகனத்தில் எழுந்திருவாங்க. அவரை தொடர்ந்து சீனிவாச பெருமாள் தாங்க கல்கருட வாகனத்தில் வருவாரா. அன்னப்பறவை மெதுவாக நகர்வதால கருடாழ்வார் தாயாரின் மரியாதைக்காக தன்னுடைய இயல்பான வேகத்தை விட்டுட்டு மெதுவாக நகர்வாங்க. இந்த தெய்வீக பணியின் அடையாளமாக கருடனின் எடை படிப்படியாக அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, இது பக்தர்கள் பல தலைமுறையாக நம்பிக்கையாக இன்று வரை நிலைத்து நிற்குதுங்க. இந்த கல்கருடனின் இன்னொரு சிறப்பு என்னன்னா, அவருடைய திருமேனியில் 9 நாகங்கள் ஆபரணங்களாக அலங்கரிப்பதாக ஆகம மரபு கொள்ளுது. அவை நாகசக்தி, தெய்வீக பாதுகாப்பு, விஷ்ணுவின் பரிபூரண அருள்னே அடையாளமாகவும் பார்க்குறாங்க. மேலும் இந்த அபூர்வ கல்கருட பகவானும் பார்த்திங்கன்னா வருடம் முழுவதும் வெளியே வருவதில்லைங்க. மார்கழி மாதமோ பங்குனி மாதமோ மட்டும்தான் பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வெளியே எழுந்துருவார். இந்த நாட்களில் நாச்சியார் கோவிலின் பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்வது வழக்குங்க. மேலும் இந்த கல்கருட பகவானை தொடர்ந்து 7 வியாழக்கிழமை நாள் தரிசித்து மனதார பார்த்தீங்கன்னா வேண்டினா தடைப்பட்ட காரியங்கள் நிச்சயம் நிறைவேறும். குடும்பத்தில் மங்களம் பெறுங்க, தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், மனக்கவலைகள் நிச்சயம் நீங்கிடுங்க, இறையருள் பெருகுன்னு பக்தர்கள் நம்பிக்கையோடு இந்த ஒரு இறைவனை வழிபடுறாங்க. குறிப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத திருவிழா ஒரு அங்கமான உலக பிரசித்தி பெற்ற கும்பகோண நாச்சியார் கோவிலில் கல்கருட சேவை சிறப்பாக நடத்தப்படுங்க. இந்த கோவிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேதவி மகரிஷியின் பிரார்த்தனை நிறைவேற்றி அவருக்கு மகளாக மகாலட்சுமி அவதரித்தான்னு சொன்னோம். அவரை மானிட உருவில் வந்து சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் புரிந்து கொண்டார். இந்த சீனிவாச பெருமாளுக்கும் மஞ்சுளவள்ளி தாயாரோ தம்பதி சமேதராய் திருமண கோலத்தில் நின்ற நிலையில் அருள் பாலிப்பாங்க. அதனால் தாயாருக்கு இன்னும் தனி சன்னதிங்க கிடையாது. மேலும் இங்கு கோவிலில் ஒரே கல்லாலான மிகப்பெரிய கருட பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு. நாள்தோறும் இங்கு 6 கால பூஜைகள் நடத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மஞ்சுளவள்ளி வளர்ந்து திருமண பருவத்துக்கு வந்திருக்கா. அப்போது மகாவிஷ்ணு மஞ்சுளவள்ளியை கைத்தலம் பற்றுவதற்காக இந்த ஊருக்கு வந்தார். ஆனால் ஒருவராக வராமல் வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன் 5 உருவங்களில் அதிதிகளாக வந்திருக்காராம். அவ்வாறு வந்த அதிதிகளே வரவேற்று விருந்தளித்தாரு மேதவி மகரிஷியும். சாப்பிட்டவங்க கை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்ற சென்றாரு மஞ்சுளவள்ளி. எல்லோரும் கையை கழுவி கொண்டு சென்றுவிட வாசுதேவன் மட்டும் மஞ்சுளவள்ளியின் கையை பற்றினாரு. மஞ்சுளவள்ளியை குரலிட்டா. மேதவி மகரிஷி ஓடி வந்து பார்த்தபோது ஐவரையும் காணல. அங்கே மகாவிஷ்ணு மட்டும் மஞ்சுளவள்ளியின் கையை பிடித்த கோலத்தில் சேவை சாதித்து கொண்டு நின்றாரா. தன் முன் மகாவிஷ்ணுவே நிற்பதை கண்ட மேதவி தன்னுடைய பாக்கியத்தை பார்த்திங்கன்னா எண்ணி ஆனந்தம் அடைந்தா. அப்போது பகவான் மேதவியை பார்த்து அவர் பெண்ணை தமக்கு கன்னி ஆதானம் செய்து கொடுக்க வேண்டியிருக்காரு. பிறகு மேதவியும் இசைத்து சில நிபந்தனைகளை விதித்தாள். நமக்கு அவ்வூர் மக்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும்னு, திருமணம் ஆனாலும் நான் தான் அன்போடு செல்லமாக வளர்த்த பெண்ணுக்கே எல்லா முன்னுரிமைகளும் கொடுக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டாராம். பெருமாளும் இசைத்து மஞ்சுளவள்ளியை மனம் புணர்ந்தாரு. அன்று முதல் தாயாரோடு இந்த ஊரிலே கோயில் கொண்டு எழுந்து அருள்பாலித்து வராரு பெருமாளும். கற்ப கிரகத்தில் தாயார் ஒரு அடி முன்னால் நிற்க பெருமாள் மற்ற வியூக மூர்த்திகளோடு சேவை சாதிக்கின்றாரே. இத்தலத்துக்கு வந்து வேண்டிக் கொண்டா திருமண வரன் கிடைக்கணும் பக்தர்களின் நம்பிக்கைங்க. மேலும் ஒரு கிராமத்தில் சிற்பி கல்லினால் கருடனை செதுக்கி சிறகுகளை அமைத்து பிராண பிரதிஷ்டை செய்த போது அந்த கல்கருடன் திடீர்னு பறக்க ஆரம்பித்துட்டு தான். அதை கண்ட சிற்ப ஒரு கல்லை வீச அது கருடனின் அழகை தாக்க கருடன் இந்த இடத்துல விழுந்ததான். பெருமாள் கருடனை இங்கேயே இருக்க வரமடைத்து தன் சன்னதிக்கு அருகிலேயே ஒரு இடமும் கொடுத்தாரா. இந்த கருடனை வியாழக்கிழமை வழிபடுவது விசேஷமான பலனை ஏற்படுத்தி தருங்க. கருடனுக்கு தினமும் அமிர்த கலசன்னு ஒரு வகை மோதகம் நைவேத்தியமாக படைக்கப்படுது. இந்த மோதகத்தை சாப்பிட்டா குழந்தை வரம் கிடைக்குன்னு பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. இங்கே பெருமாளுக்கும் தாயாருக்கும் செய்யக்கூடிய அதிமுதிர பாயாச நைவேத்தியம் விசேஷங்க. அதை உண்டா
சகல சுபிட்சங்களும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கல்கருட கோவிலினுடைய அதிசயத்தும் இந்த பெருமாளை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.